குளத்தூர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து தோத்துட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. டம்மியாக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எல்லாருமே சிரித்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்னே சொல்லலாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா 70 வருஷமாக 75 வருஷமாக ஒரு கட்சி இருந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் 55 வருஷமாக ஒரு கட்சி இருந்துகிட்டு இருந்திருக்கு. ரெண்டுமே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு மாற்றம். ஸோ ஏன்னா இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்லியிருந்தேன் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஏன்னா இவனை விட்டால் இவனை விட்டால் வேறு யாரும் வரக்கூடாதா? ஏன் நாங்களாம் சிஎம் ஆகக்கூடாதா? நம்ம தனுஷ் சார் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நல்ல மாற்றம் வந்திருக்கு. பட் இதை அவங்க எப்படி தக்க வச்சுக்கிறாங்க தாவேக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான். எனக்கு வந்து டிவிக்கே தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது. ஏன் நம்ம நாம் தமிழ் சீமானனை கூட வந்திருக்கலாம். 21 எலெக்ஷன் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா அவர் பேசுகிறது பிடிச்சிருந்து ஒரு புது அரசியல் உள்ளே வரட்டும் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்தது. பட் அப்பயும் அவர் தோத்துட்டாரு. கொஞ்சம் ஒரு 8% வாக்குகள் வாங்கினார்னு நினைக்கிறேன். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று கூட ஜெயிக்கல. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்காக கம்ப்ரெஸ் பண்ணாங்க, போட்டு மானாவரியாக தாக்குறாங்க. எப்படி சொல்கிறது, சாட்டை துறைமுருகன்லாம் அவருக்கு என்னங்க இருக்குது? அவர் சும்மா என்டிகேல உறுப்பினர்னாரு. இப்போ பாருங்கள் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்காப்புல, சரண்டர் ஆகிட்டாப்புல ஆள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னார் பாருங்க. 234 தொகுதியில் ஒன்று கூட ஜெயிக்காதுன்னு. இப்போ அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி வந்திருக்கு. அவங்க ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல. அவர் தலைவர் அழுதுட்டு இருக்காரு சீமானனை. அந்த வருத்தமே இல்லாத மாதிரி வீடியோ போடுறாரு பாருங்களேன். நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 மில்லியன் தாண்டி போய்க்கிட்டு இருக்கு அவர் வீடியோ இப்போ. ஸோ யாருக்கு எப்படியோ சாட்டைக்கு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் சாட்டையோட ரெவன்யூ கொஞ்சம் அடிப்போடுன்னு நினைக்கிறேன். தென் ரங்கராஜ் பாண்டே. ஸோ வந்து அவரும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 10 சீட்டுக்கு மேலே வாங்குச்சுன்னா நான் வந்து அரசியல் பேசுகிறதை விட்டுருன்னு சொன்னார். இப்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருப்பீங்க, அந்த இன்டர்வியூவில் தெரியும். நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பேசினேன், அப்போல்லாம் இது பண்ணியிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஜூலி ஆண்டி வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க ஒரு மாதிரி திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து விசிகா வந்து நாங்கள் வந்து விஜய் யாரும் பெருசாக எதிர்க்கலை, ஆனால் எங்களுக்கு வெற்றி வந்துடுச்சு. எப்படின்னு கேட்டால் வந்து பிஜேபி உள்ளே வரல, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு அவர் ஒரு பக்கம் கதை விட்டுட்டுருக்காரு. என்னடா பண்ணுறீங்க ஆளாளுக்கு? தேராஞ்செல்லாம் என்ன கிழிஞ்சிடுச்சான் தெரியுமா? நடிகனால் முடியுமா, பண்ண முடியுமா, இதுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா, என்னென்னவோ சொன்னாங்க. இப்போ அந்த ஆளே வாழ்த்து சொல்கிறாரு. ரஜினி ஒன்றும் பெருசு சொல்கிறது ஒன்றும் இல்லை. கமல்ஹாசன் அந்த ஆளே பாருங்கள். சரி அந்த ஆள் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் ரொம்ப நம்ம ரஜினி கமல்னு கேட்டிங்கன்னா நான் கமல் தான் சொல்லுவேன். ரஜினி பிடிக்கும், பட் அதை விட ஒரு பர்சன் எனக்கு கமல் பிடிக்கும். பட் இப்போ அவர் பார்த்திங்கன்னா அவரும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஏகப்பட்ட பேர் வாழ்த்து தெரிவித்தாங்க, ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா நம்பலைன்னா இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா இருக்க சிச்சுவேஷனுக்கு, ஏன்னா அவ்வளோ டாமினன்ஸ் பண்ணி அவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நஞ்ச காசு கிடையாது. ஒரு ஊர் கிராமங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 1500 ரூபா கொடுக்குறாங்கன்னா சிட்டியில் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அப்படி நினச்சேன். பட் மக்கள் வந்து ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நானும் ஓட்டு போட்டேன். பட் அதை யாருக்குன்னு சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். மக்கள் அருமையான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் இதை வந்து தாவேக்கா தக்க வச்சுக்கணும், எப்படிலாம் முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்போ அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45% பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 40-45 வயசு அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில இளைஞர்களும் இருக்காங்க. ஸோ அவங்களை எப்படி யூஸ் பண்ணணும், அவங்க வந்து என்னென்ன பண்ணணும், கட்டமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தாவேக்கா அதை பின்பற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் மெஜாரிட்டி அவங்க காமிக்கல. ஸோ உங்கள் கூட்டணி போகிறதா இருந்தாலும் மிஞ்சி போனால் அவங்க காங்கிரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், ஸோ இவங்க கூட தான் அவங்க போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், சொல்ல முடியாது. நம்ம லோயலாமணி சொன்ன மாதிரி அதிமுக திமுக ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா சேர மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இவங்க வின் பண்ணதே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம தாவேக்கா. பார்ப்போம் என்ன நடக்குது, யார் வின் பண்ணுறா, யார் மெஜாரிட்டி காமிக்கிறா, யார் சட்டசபை உள்ள போகிறா, யார் கூட்டணி சேர்வா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 2026 எலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஆளுநர் வருவாரா அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயம் போயிட்டுருக்கு. நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். அண்ட் ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ். ஸோ நீங்களும் அரசியல் பழங்குங்க, உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பக்கம் நேற்று சிஎஸ்கே மேட்ச் வேறு நடந்தது. ஸோ நேற்று சிஎஸ்கேவும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசினேன். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, இன்னும் 10 சீட்டு தான் வாங்கிட்டு சட்டசபைக்குள்ளே வாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், சொன்ன திட்டங்கள்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மற்ற விஷயங்களை பார்ப்போம். பாய்.